வணக்கம் வாங்க. இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கலாச்சாரியில செய்யப்படுற ரெசிபி வாழைக்காய் ஃப்ரை தான் செய்ய போறோம். நம்ம எப்பவுமே சாம்பார் ரசம்னா உருளைக்கிழங்கு வாழைக்காய் தான் மெயினா செய்யறது. அதை வாழைக்காய் வந்து டிஃப்ரெண்டா நல்ல கிறிஸ்பியா வர மாதிரி டேஸ்டான முறையில டக்குன்னு ஈஸியா செய்யறே பார்க்கலாம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற டிப்ஸ் வந்து நம்ம சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சின்னதா இருந்துச்சுன்னா உரிக்க முடியாது நம்மளால. அதனால சுடுதண்ணியில 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து உரிச்சிங்கன்னா டக்குன்னு உரிச்சிடலாம். டேஸ்ட்டும் குழம்புல நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம வாழைக்காய் ஃப்ரை செய்ய வாழைக்காய் நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்பவும் தின்னா இல்லாம மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வாழைக்காய் ஃப்ரை பண்றதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், சீரகத்தூள் 1 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன், ரவை 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன். நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. அதோட உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். நைஸ் உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் நைஸ் உப்பு. நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காயை நல்லா இதில் டிக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மசாலாவில் வாழைக்காயில் வறுவி எடுத்தாச்சு. இப்போ கடாயை காயுது. லைட்டாக எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வாழைக்காய் ஃப்ரைக்கு கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ வாழைக்காய் ஃப்ரையை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வாழைக்காய் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வாழைக்காய் ஃப்ரை செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி சேர்த்துடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மீதி இருக்க வாழைக்காயும் வறுத்துக்கலாம். நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் இந்த மாதிரி வாழைக்காய் ஃப்ரை செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எப்போவுமே நம்ம வந்து வாழைக்காய் ஃப்ரையும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் அதிகமாக செய்கிறது. வீட்டில் விரும்பி சாப்பிட்றது அதிகமாக வாழைக்காயும் உருளைக்கிழங்கு தான். ஆனால் வாழைக்காய் இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். எல்லாருமே கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய வாழைக்காய் ஃப்ரை பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.